குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா சேல்ஸ் புக் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பர்ச்சேஸ் புக் பார்த்துட்டோம். இப்போ சேல்ஸ் புக் பார்க்க போகிறோம். சேல்ஸ் புக்கில் வந்து என்ன சொல்லுங்கள், என்டர் த ஃபாலோயிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் த சேல்ஸ் புக் இஸ் என்னது ராஜன் சரண்ராஜ் அண்டு சன்ஸ். உங்களுக்கு லெஜர் அக்கௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. இதில் 1999 மே மாதம் நடக்குது. மந்த்லி நம்ம கால்குலேட் பண்ணுறது இந்த சப்ஸ்கிரைப் புக்கு. அப்போது 99 மே 2ஆம் தேதி 5ஆம் தேதி 16ஆம் தேதி 20 25 இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேல்ஸ் புக்கு நம்ம போட போகிறோம். ஸோ அது சோல்டுனா சேல்ஸு ராகுல் பிரதர்ஸில் நடக்கிறது. இல்லைன்னா ஃபஸ்ட்டு 200 ப்ரைஸ் லாங் கிளாத் ₹90. ஒரு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, ஒரு 200 பொருள் வந்து லாங் கிளாத் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஒன்றோட விலை ₹90. அப்போ 200 பொருள் விலை என்ன, அதுமாரி நம்ம இப்போ ஜேர்னல் போடணும். சேல்ஸ் புக்கில் புக் ஆஃப் சரண்ராஜ் அண்ட் சன் சேல்ஸ் புக்குன்னு சொல்லிட்டு மேலே எழுதிக்கோங்க. நேம் ஆஃப் த கஸ்டமர், டேட்டு, எல்எஃப், அவுட்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், டீட்டெயில், அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு அதாவது 1 மே, அதான் மே மாதம் 2ஆம் தேதி 1999 ராகுல் பிரதர்ஸில் என்ன நடக்குது, 200 ப்ரைஸ் லாங் கிளாத் அட் ₹90. 200 × 90 எவ்வளோ அமௌண்ட்டில் 80,000. அடுத்தது 300 × 300 ப்ரைஸ் ஷர்ட்டு எவ்வளோ, 300 × 110 எவ்வளோ அமௌண்ட்டு 33,000. எவ்வளோ ஆட் பண்ணால் 51,000 லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அதாவது இந்த சம்மில் கீழே கொடுத்துருக்காங்க, ஃபாலோயிங் ஆஃப் சரண்ராஜ் சன் அலோவில் 10% இன் ட்ரேட் டிஸ்கவுண்ட். எல்லாத்துக்குமே ஆல் ஐட்டம்ஸுக்குமே ஆல் சேல்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நம்ம ஆட் பண்ணி வந்த அமௌண்ட்டை லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10%. 51,000லேருந்து 51,000 இன்ட்டு 10% எவ்வளோ 5,100. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி வர அமௌண்ட்டில் லாஸ்ட்டாக போட்டுடணும் 45,900. அடுத்தது 5ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, 5ஆம் தேதி 5ஆம் மாதம் குப்தா வர்மா கம்பெனி எலக்ட்ரானிக்கில் கம்பெனியில் என்ன நடக்குன்னா 20 பீஸு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போது எவ்வளோ, ஒன்றோட விலை ₹250. அப்போது 20 × 250 போட்டால் எவ்வளோ 5,000 லெஸ் எல்லா ஐட்டமுக்கும் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களே. அப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10%, 500. ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி வர அமௌண்ட்டை லாஸ்ட்டாக பர்டிகுலர் அமௌண்ட்டில் போட்டணும் 4,500. அடுத்தது இதில் மதுரா அண்டு ஜான் கம்பெனியில் 16ஆம் தேதி என்ன நடக்குது, 5/1999 பிளாக்கெட்ஸ் எவ்வளோ 250 × 50 ருப்பீஸ். ஒன்றோட 250 ப்ரைஸ் ₹50 விலை 250 பீஸு கொடுத்துருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ 250 × 50 எவ்வளோ 12,500. அதேமாரி ரெண்டாவது 120 × 75 120 சேல் பண்ணியிருக்காங்க, ஒன்றோட விலை 75. அப்போ எவ்வளோ 9,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 21,500 லெஸ் டிஸ்கவுண்ட். எல்லா ஐட்டத்துக்கும் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களே, ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10%, ₹2,150. லெஸ் பண்ணி போட்டால் ₹19,350. எல்லாத்தையும் மொத்தமாக 3 அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, சேல்ஸ் புக்கில் மொத்தமாக டோட்டலாக ₹69,750 வருது. இதில் வந்து இந்த மே 20 25 ஏன் வந்து நம்ம இந்த ஜேர்னல் நம்ம போடலைன்னா, ஒன்லி கேஷும் ஃபர்னிச்சரும் கேஷ் இருக்குல்ல, கேஷ் புக்கில் தான் வரும். கேஷ் புக்குன்னு தனியாக நம்ம போடுவோம். இதுலேயும் இந்த ஃபர்னிச்சரும் வந்து சேல்ஸ் புக்கில் வராது. அதாவது ஒன்லி எப்படின்னா கேஷ் சேல்ஸ் அண்டு சேல்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சரும் இது ரெண்டுமே எப்படின்னா என்டர் த சேல்ஸ் புக்கில் வராது. ஒன்லி சேல்ஸ் புக்கில் என்ன வரும்னா கிரெடிட் சேல் ஆகிற குட்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் நம்ம சேல்ஸ் புக்கில். அதாவது கேஷ் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ஃபர்னிச்சரில் வந்து நம்ம சேல்ஸ் புக்கில் வராது. ஒன்லி சேல்ஸ் புக்கில் என்ன பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து ரெக்கார்ட் த சேல்ஸ் புக்கில் நம்ம போடுவோம். இதுக்கு வந்து இப்போ லெஜர் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் புக்கில் நம்ம லெஜர் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. 1 மினிட்.
சேல்ஸ் புக்கில் லெஜர் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இதில் பர்டிகுலர் இது வந்து டேட்டு, பர்டிகுலரு, அமௌண்ட்டு. இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. நான் நோட்டில் இதில் இப்படி எழுதியிருக்கேன். டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. இப்போ இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் புக்கில் இந்த பக்கம் போட்டிருப்போம், டெபிட் சைடில் போட்டிருப்போம். பர்ச்சேஸ் ஆன டோட்டல் அமௌண்ட்டு நம்ம டெபிட் சைடு ஆனால் சேல்ஸ் புக்கில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். எண்டு ஆஃப் த மந்தில் 31/5/99 வந்து எண்ட் ஆஃப் த மந்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆஸ் பர் த சேல்ஸ் புக்கோட டோட்டல் அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். இந்த டோட்டல் வந்து சேல்ஸ் புக் கிரெடிட் ஆஃப் த சேல்ஸ் அக்கௌண்ட் இந்த லெஜர் எண்ட் ஆஃப் தி இயர் மந்தில். அப்புறம் வந்து நம்ம இப்போ ஒன்றுத்துக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஜேர்னல் 3 பேருக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அவங்க ஒன்றுத்துக்கும் நம்ம லெஜர் ஓப்பன் பண்ணோம். ராகுல் பிரதர்ஸ், குப்தா, அடுத்தது மதுரா, இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ லெஜர் ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாமே 2 சேல்ஸ் இந்த மந்த்து டேட்டில் கரெக்டாக போட்டுட்டு பர்டிகுலர்ஸில் வந்து வர டோட்டலாக வந்த இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஒன்றுத்துக்கும் வந்தது இல்லையா, அந்த அமௌண்ட்டை 2 சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம போட வேண்டியது தான். பர்ச்சேஸில் வந்து பை பர்ச்சேஸ் சொல்லிட்டு நம்ம கிரெடிட் சைடில் போட்டிருப்போம். சேல்ஸ் புக்கில் வந்து வந்த அமௌண்ட்டை 2 சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு நம்ம டெபிட் சைடில் போடணும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக் போட்டோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ண பொருள் நமக்கு வேணாம், டேமேஜாக இருக்குன்னு கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா, அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சம் பார்க்க போகிறோம். இப்போ தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் அண்டு சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஆஃப் ஃப்ரம் த ஃபாலோயிங். இப்போ ஜேர்னல் கொடுத்துருக்காங்க, அதாவது 1987 ஆகஸ்ட் 1 நம்ம கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் குட்ஸ் ரிட்டர்ன் டு செந்தில் என்பவர் பர்ச்சேஸ் என்ன இப்போ ஏதோ ஒரு குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. அது ரிசர்வ்னாலும் இப்போ ஒரு ஜேர்னலுக்கும் நான் எப்படி அமௌண்ட் போடணும்ல, இல்லை ஒரே சம்லே வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குன்னு வந்து நம்ம தனியாக சம்மு போடுவோம். முதல்ல சொல்யூஷன், இதில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு ஒரு தனியாக ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேட்டு, நம்பர் ஆஃப் த நேம் ஆஃப் த சப்ளையர், டெபிட் நோட், பர்ச்சேஸில் வந்து டெபிட் நோட்னு வரும், எல்எஃப் அமௌண்ட்டு. இது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் டேட்டு, நம்பர் ஆஃப் த கஸ்டமர், கிரெடிட் நோட், நம்பர், எல்எஃப் அமௌண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் குட்ஸ் ரிட்டர்ன் டு செந்தில் என்பவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. கொள்முதல் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணிட்டார். எவ்வளோ, 205 ரூபா, 205. இப்போ இது வந்து எந்த அக்கௌண்ட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு நமக்கு இதில் மோஸ்ட்லி புரிஞ்சிடும். அப்போ இந்த அமௌண்ட் எதில் போடணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதில் போடணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் நம்ம போடணும். 1887 செந்தில் அவன் நேம் இருக்கு இல்லையா, அப்புறம் செந்தில் எவ்வளோ, 25. அடுத்தது ரிசர்வ் 3 என்ன நடந்திருக்குன்னா, ரிசர்வ் குட்ஸ் ரிட்டர்ன் பை இவர் எவ்வளோ ரிசர்வ் த குட்ஸ்னால் என்னென்னா சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். ரிசர்வ் பண்ண பொருளை சேல்ஸ்ன்னு அர்த்தம். இது வந்து சேல் பண்ணியிருக்க பொருளை வந்து என்ன பண்ணியிருக்காரு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில், சேல்ஸ் குட்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். எவ்வளோ, 300 ரூபா. சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் 3 அமௌண்ட் எவ்வளோ, 300 ரூபா. நெக்ஸ்ட் ஜேர்னல்னா 5th அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, குட்ஸ் ரிட்டர்ன் டு குமரன், குட்ஸ் ரிட்டர்ன் கண்ணன், குட்ஸ் ரிட்டர்ன் டு கண்ணன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் இது வரும். எவ்வளோ அமௌண்ட்டு, டேட்டு, அவரோட நேமு, எவ்வளோ அமௌண்ட்டு, 500. அடுத்த ஜேர்னல் என்ன, 7 என்ன நடந்திருக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ₹1260 பை மாதவன். சேல்ஸ் ரிட்டர்ன் இதிலே நல்லா தெரிஞ்சிச்சு இல்லையா, அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் 7 அவரோட நேமு, எவ்வளோ அமௌண்ட்டு, 1260.
நெக்ஸ்ட்டு ஜேர்னல் டேமேஜ் குட்ஸ் ரிட்டர்ன் பை த முரளி டேமேஜ் சேல்ஸ் பண்ண பொருள் ஏதோ குட்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, எங்களுக்கு வேண்டாம் டேமேஜாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு 1120. அப்போ இது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் வரும். டேட்டு முரளி நேமு எவ்வளோ அமௌண்ட்டு அது வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்வேர்ட் வெளி வருவாய் எப்படி சொல்லுவாங்க, அதை ரிட்டன் டு கனகசபை, இது பர்ச்சேஸ் ரிட்டனில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் வரும். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் ரிட்டன் ஆஃப் சாமிநாதன், இது வந்து சேல்ஸ் ரிட்டன் புக்கில் வரும். இன்வாய்ஸ்னால் உள்ள, அவுட்வேர்னா வெளியிலன்னு சொல்லுவாங்க, ரிட்டன் புக்ஸில் வரும். கனகசபையோட அமௌண்ட் இங்கே போட்டாச்சு, சேல்ஸ் புக்கில் சாமிநாதன். நெக்ஸ்ட்டு செல்வன் ரிட்டன் குட்ஸ் டு யூஸ், இது வந்து எவ்வளோ வரும், சேல்ஸ் ரிட்டன் புக்கில் வரும் 1330. இது ஒரு மந்த் நம்ம விட்டோம், ஒரு டேட்டு விட்டுருக்கோம், 30ஆம் தேதி ரிட்டன். இது வந்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸில் வரும். சங்கர் எவ்வளோ 890. இப்போது இது பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் ரிட்டன் புக் நம்ம போட்டோம், மொத்தமாக ஆட் பண்ணால் டோட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு, அது பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் வரும். அடுத்தது சேல்ஸ் ரிட்டன் புக்கில் டோட்டலாக வர அமௌண்ட்டு டோட்டலாக, அதான் பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் ரிட்டன் புக். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதாவது பர்ச்சேஸ் புக்னா டு ரெக்கார்ட் ஆல் த கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் த குட்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டன் புக்னா திஸ் இஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் ரிட்டன் outwards book. Any return of the material to supplier will be the record in the purchase return book. அதாவது ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிருக்க பொருள் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதை பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் புக்கில் டு ரெக்கார்ட் ஆல் த கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் த குட்ஸ் மேட். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டன் புக்கில் வந்து திஸ் இஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் ரிட்டன் இன்வர்ட் book. Any return of the material from customer will be record in sales return book.